வணக்கம் உறவுகளே, நான் சுவிஸ்மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அப்படி நீங்கள் எல்லாரும் நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் காலை பொழுது சூரிய கதிர்கள் அழகாக செக்கச்சிவேலென அப்படியே சிவந்து பரவிக்கொண்டே வருது. இன்றைய காணொளி ஜாம் எப்படி தயாரிக்கிறேன்னு சொல்லித்தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதிலும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பழ சீசன், பழங்கள் எல்லா பழங்களுமே கிடைக்கக்கூடிய சீசன். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இந்த காலை நேரத்தில் 3 மேக்கப் வந்திருக்குது. பாருங்க, இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் நானே செய்து இந்த பூ மாலைகள் எல்லாத்தையும் நானே கட்டி அவைகளுக்கு அழகுபடுத்துகிற வேலையில் ஆரம்பிச்சிருக்கிறேன். இது தனி மல்லிகைப்பூ, முதல் ரோசாப்பூ, அந்த ரோசாப்பூ இதெல்லாத்தையும் மாலை எல்லாத்தையும் நானே கட்டியிருக்கிறேன். பாருங்க, இது சிவப்பு ரோஸும் வெள்ளை பேபி ரோஸ்ன்னு சொல்லப்படுற அந்த பூவிலும் கலந்து கட்டியிருக்கிறேன். இது மல்லிகை அப்படியே ஹேள் பண்ணிவிட்டு மல்லிகையை அப்படியே வச்சு அழகுபடுத்தி இருக்கிறேன். இப்படி 3 பேருக்குமான மேக்கப் எல்லாம் முடிஞ்சது. அவையில் வீட்டை போகிறதுக்கு தயாராகிட்டினம் அதையும் உங்களுக்கு காண்பிக்கணுன்றதுக்காக ஒரு சின்ன தொகுப்பை இதில் தொகுத்திருக்கிறேன். இப்போ வாங்க நாங்கள் ஜாம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இது ஏற்கனவே நான் செய்த ஜாம். இது என்னுடைய தோட்டத்து ஜோஹானஸ் பேரின்னு சொல்கிறது அந்த பழத்தில் எடுத்து செய்தது. என்னுடைய தோட்டத்து, அதாவது பியோ, எந்தவித மருந்தும் கலக்கப்படாமல் எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் சிறப்பாக வளர்ந்த பழங்கள் தான். அந்த பழங்களை உங்களுக்கு நான் ஏற்கனவே காணொலியில் பார்வைக்கு தந்திருக்கிறேன். அந்த பழங்களை பறித்து தான் இந்த ஜாம் செய்திருக்கிறேன். இந்த ஜாம் எனக்காக செய்யலை, என்னுடைய நண்பர்களுக்காக, என்னோட வேலை செய்கிற நண்பர்களுக்காக இந்த ஜாமை செய்திருக்கிறேன். பாருங்க, இந்த ஜாமை நான் முதல் பழங்களை சில பேர் கிரைண்டரில் அடிச்சுட்டு பழக்கலவையாக்கிட்டு அதுக்கு பிறகு தான் காய்ச்சி விதம் சீனியெல்லாம் போட்டு சேர்த்து அடிச்சுட்டு, நான் அப்படி இல்லை, அப்படியே வானொலியில் போட்டு அதுக்குள்ளேயே அப்படியே புரட்டி எடுத்து நசிச்சு அதுக்குள்ளேயே சீனி போடுவேன். சர்க்கரைன்னு சொல்லுவேன் நம்ம இந்தியாவில். இது ப்ரௌன் சுகர், அதாவது கரும்பு சீனி எல்லாத்தையும் கலந்து நல்ல வடிவாக காய்ச்சி எடுத்துட்டு, சீனி அளவு வித்தியாசப்படலாம். இப்போ நீங்கள் 1 கிலோ பழம்னு சொன்னால் 1 கிலோ சீனியும் போடலாம், அரை கிலோ சீனியும் போடலாம், 3/4 கிலோ சீனியும் போடலாம். இனிப்புக்கு ஏற்ற மாதிரி. இந்த பழங்கள் சரியான இனிப்பு. ஏன்னு சொன்னால் இது எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் இயற்கையாக தானாக வளர்ந்த ஒரு பழம் என்றபடியாக இதில் சுவை கூட இனிப்பு சுவையும் அதிகமாக இருக்குது. என்னபடியாக நான் குறைந்த அளவு சீனி தான் போட்டிருக்கிறேன். இப்போ இது 2 கப் பழம்னு சொன்னால் நான் 1 கப் அளவு சீனி தான் போட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் தேசிக்காயும் சரியான பதத்துக்கு வரைக்கில் தேசிக்காயும் புளிஞ்சு விட்டு எடுப்பேன். அதாவது பச்சை தேசிக்காய் தான் நான் பாவிக்கிறது. நல்ல சுவையாக இருக்கும். இப்போ நான் அதை ஆற வைக்கணும். நல்லா ஆற வச்சு போட்டு தான் நாங்கள் இதை பேக் பண்ண விடும். போத்திலில் தான் அடைக்கணும். போத்திலில் அடைக்கப்பட்ட ஜாம் நீண்ட நாளைக்கு பாவனைக்கு எங்களுக்கு வரும். அதுக்கு முதல் பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் போத்தில் நல்ல வடிவாக கழுவி சுத்தம் செய்து வெயிலில் காய வைக்கணும். வெயிலில் காய வச்சு நல்லா துடைச்சி எடுக்க வேணும். எந்தவித ஈரப்பதனும் அந்த போத்தலில் இருக்கக்கூடாது. ஈரப்பதன் போத்தலில் இருக்குமா இருந்தால் அந்த ஜாம் பழுதாகிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. என்றபடியாக நீண்ட நாளைக்கு நாங்கள் வைக்க முடியாது. இப்போ பாருங்க, நல்ல வடிவாக நான் போத்தில் அடைச்சி இது அன்பளிப்பாக கொடுக்குறபடியாக அதுக்குள்ள ரிப்பன் எல்லாம் கட்டி வச்சிருக்கிறேன். இதை நல்ல அழகாக அலங்கரித்து கொடுக்குறதுல எனக்கு ஒரு விருப்பம். எந்த அன்பளிப்பு பொருட்களாக இருந்தான்னு அலங்காரப்படுத்தி கொடுத்தா அது அவர்களுக்கு ஒரு பிரியமாகவும் ஆசையாகவும் இருக்கும். என்றபடியாக நான் அதை விரும்பி செய்கிறேன். நான் நல்ல வடிவாக ரிப்பன் கட்டி இது அந்த நூல் ஆடைகளுக்கு, அதாவது சாரி ப்ளவுஸ்களுக்கு பின்னால் கட்டுவோம் தானே, அந்த நூல் எடுத்து வடிவாக அலங்கரித்து வச்சிருக்கிறேன். பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இப்படி நாங்கள் அன்பளிப்பு செய்தால் எல்லாருக்குமே பிடிக்கக்கூடியதாக இருக்கும். எந்த ஒரு பொருளையும் அழகாக நாங்கள் ப்ரெசன்ட் பண்ணினா அவைகளுக்கு மகிழ்ச்சி இரட்டிப்பாக இருக்கும் என்றதுக்காகத்தான் அதை செய்கிறது. மற்றது இதையும் நாங்கள் சந்தோஷமாக மனமு செய்யணும். செய்து, அதாவது அழகாக செய்து அவர்களுக்கு கொடுக்க எங்களுக்கும் மன நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். 2 தரப்பினருக்குமே மகிழ்ச்சியாக, கொடுக்குறவர்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும், வாங்குறவர்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்காகவே அழகுபடுத்தி கொடுக்குறது இன்னும் அழகாக இருக்கும். இது ஹோம்மேட், சாதாரண ஜாம் இல்லை, ஹோம்மேட் ஜாம். ஓகே, இப்போ இந்த ஜாம் முடிஞ்சது. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இது
ஸ்ட்ராபெரி தோட்டத்தில் பறித்த காணொலியெல்லாம் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அந்த பழங்கள் தான் இந்த பழங்கள். இதுவும் கொஞ்சம் அன்பளிப்புக்காகவும் எங்களோட வீட்டு தேவைக்காகவும் தான் எடுக்க போகிறேன். நிறைய பழங்கள் பறித்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம். மரவாசி பழம் நாங்கள் பழமாகவே சாப்பிட்டுட்டோம். அதில் மிஞ்சின பழங்களை கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோவுக்கு கிட்டத்தான் இருக்கும். மிஞ்சிய பழங்களை நாங்கள் அதை ஜாம் ஆக்குவோம்னு சொல்லி ஜாம் ஆக்கோம். எங்களுக்கும் இந்த ஸ்ட்ராபெரி ஜாம் சாப்பிட்றேன்னு சொன்ன ஆசை. அதே நேரத்தில் என்னுடைய மகள் தன்னுடைய நண்பிகளுக்காகவும் கேட்டிருந்தவா. ரெண்டபடியாக அவைகளுக்கும் சேர்த்து செய்கிறதுக்காக இந்த பழங்களை எடுத்து நல்ல வடிவாக கழுவி துண்டுகளாக வெட்டி வச்சிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் துண்டுகளாக வெட்டினா இதை மசிச்சு எடுக்கிறது ஈஸி. சில பேர் இதை அடித்து இதனுடைய அந்த கொட்டை பல்பெல்லாம் எடுத்துட்டு சீனியெல்லாம் சேர்த்து அடித்து போட்டு தான் அதை ஜாமாக செய்வேன். நான் அப்படி இல்லை, அப்படியே டிரெக்டாக நான் வானொலியில் போட்டுடுவேன். வானொலியில் போட்டு அடுப்பை ஒன் பண்ணிவிட்டு வானொலியை சூடாக்கி அதில் போட்டுட்டு அதுக்குள்ளேயே வச்சு வடிவாக மசித்து கரைச்சி எடுத்துட்டு தான் நான் சீனியை போடுவேன். பாருங்க, இப்போ நான் இதெல்லாம் போட்டு பழங்கள் எல்லாம் மசிஞ்சு கொண்டு வருகுது. இந்த பாருங்க, மசிக்கிறது இதால் தான் மசிச்செடுப்பேன். ஃபுல்லாக மெல்லமாக சூட்டை குறைச்சிட்டு மசித்து எடுத்தோம்னு சொன்னால் நல்ல வடிவாக மசித்து வரும். கொஞ்சம் மினக்கேடு தான், ஆனால் இப்படி மசிச்சு எடுக்கிறதும் எனக்கு சுகமாக இருக்குது. சில பேர் கிரைண்டரில் அடித்து எடுப்பினோம், அதுவும் ஒரு நல்ல முறை தான். சில பேர் கிரைண்டரில் அடித்து அந்த கொட்டிகள் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் எடுத்து போட்டு அந்த சில கழிவு தோல்களையும் எடுத்து போட்டு தான் ஜாம் செய்வினோம். அது வந்து நீண்ட நாளைக்கு இருக்கும். ஆனால் இது வந்து எங்களுக்கு உடனடி தேவைக்கு அதிக நாட்கள் வச்சுருக்க போதில் என்னென்னு சொன்னால் கொஞ்சம் தான் செய்கிறோம். அது கெதியில் முடிஞ்சிடும். ரெண்டபடியாக நான் அப்படியே செய்கிறேன். பாருங்க, நல்ல கூழ் கலவையாக வந்துட்டது. அப்படி உங்களுக்கு இன்னும் கரப்படாட்டிக்கு நீங்கள் ஒரு வடியில் கொஞ்சம் சூடாக்கி நல்லா மசிச்சு போட்டு பெரிய கண்ணுள்ள வடி இருக்குத்தானே, அந்த வடியில் வச்சு நீங்கள் கரண்டியால் அதுக்குள்ள விட்டு கரண்டியால் நீங்கள் சுற்றும் பொழுது முழுமையாக உங்களுக்கு இப்படி வந்துடும். பாருங்க, இப்போ இதுக்கு நான் வந்து கரும்பு சீனி தான் போடுறேன். கரும்பு சீனி வந்து எல்லாருமே பாய்க்கலாம், எந்தவித கெடுதலும் இல்லை. என்னபடியாக நான் கரும்பு சீனியை பாய்க்கிறேன். சிறுவர்களாக இருந்தானே பெரியவர்களாக இருந்தான்னு இந்த கரும்பு சீனி அவர்களுக்கு உகந்ததாக இருக்கும். என்றபடியாக நான் இந்த கரும்பு சீனியை பாய்க்கிறது. எங்களுடைய வீட்டு பாவனைக்கு நான் கரும்பு சீனி தான் பாவிக்கிறேன். நான் என்றபடியாக எல்லா வித ஸ்வீட்ஸுக்கும் அதையே பாவிக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த ஸ்ட்ராபெரி ஜாமும் ரெடி ஆயிட்டுது. இப்போ நான் ஆற வைக்க வேணும். இதை நல்ல வடிவாக ஆறின பிறகு தான் நாங்கள் போத்திலையில் போட்டு அடைக்க வேண்டும். சூட்டோட இந்த ஜாம் வந்து நாங்கள் அடைக்கக்கூடாது, கூடுதலாக பழுதாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னபடியாக பாருங்கோ, சூப்பராக இந்த ஜாம் வடிவாக வந்திருக்கு. இனிப்பு சுவையெல்லாம் நல்ல கணக்காக இருக்குது. இது வந்து 3/4 கிலோக்கு கிட்டேண்டா நான் ஒரு சுண்டு கரும்பு சீனி போட்டிருப்பேன். மற்றது பாதி எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டுருக்கு. பாதியிலும் குறைவாகத்தான் எலுமிச்சம்பழம் வந்து பிழிந்து விட்டிருக்கிறேன். பாருங்கோ, உங்களுக்கு பதம் எப்படி இருக்கணுமென்று காட்டுறதுக்கு தான் இந்த ஸ்லோ மோஷனில் இந்த பதத்தை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். பாருங்கோ, கண்ணாடி மாதிரி பளிங்கு போல் இருக்குது. இதில் ஒரு ஆள் முகத்தையே பார்க்கலாம் போல இருக்குது. அவ்வளோ அழகாக வந்திருக்குது. சாதாரண ஜாம் இல்லை, இது ஹோம்மேட் ஜாம். எங்களோட வீட்டில் எங்களோட கையால் தயாரித்த ஒரு இனிப்பான சுவையான ஒரு சூப்பரான ஜாம் வந்திருக்குது. பாருங்கோ, கலரை பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால், நான் அடுத்தது வந்து ஜோஹானஸ்பேரியில் 2ஆம் தரம் என்னென்னு சொன்னால் என்னுடைய தோட்டத்தில் திரும்ப பழங்கள் வந்து கொண்டே இருக்குது. இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறதுக்கு முதலும் என்னுடைய தோட்டத்தை போய் பார்வையிட்டுனா நிறைய பழங்கள் திரும்பவும் வந்திருக்குது. 2ஆம் தரமும் என்னுடைய தோட்டத்தில் பழங்கள் திரும்ப காய்ச்சிருக்குது. அதை போய் பறித்து அந்த பழத்திலும் நான் 2ஆம் தரம் நான் உங்களுக்கு ஜாம் செய்திருக்கிறேன். ஏற்கனவே முதல் தரம் ஜாம் செய்து அது போத்தலில் அடைக்கப்பட்டாச்சு. இது வந்து ஸ்ட்ராபெரி. இனி ஜோஹானஸ்பேரியிலும் பழங்கள் பறித்து வந்திருக்கிறேன் 2ஆம் தரம். அதையும் செய்ய போகிறேன். அந்த செய்முறையும் உங்களுக்கு இதில் தொகுத்திருக்கிறேன். பாருங்கோ, உடம்புக்கு வந்து எந்த கெடுதலும் இல்லாமல் பியோ பழத்தில் இது வந்து தோட்டத்தில் பறித்த பழம். என்னபடியே அங்கேயும் வந்து எந்த வித கெமிக்கலும் பாய்க்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். அந்த ஸ்ட்ராபெரி தான் இது.
ஸ்ட்ராபெரி பறிக்க உங்களுக்கு காணொலியிலலாம் நான் தந்திருக்கிறேன். எப்படியெல்லாம் பறிச்சினாங்கள், எப்படி போனாங்கள், அந்த தோட்டம் எப்படி இருக்குமென்றதெல்லாம் முன்னுக்கு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண அந்த காணொலிகளில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களான்னு சொன்னால் தெரியும். அந்த தோட்டத்தில் தான் இந்த ஸ்ட்ராபெரி பழத்தை நான் பறிச்சிருக்கிறேன். அடுத்ததாக உங்களுக்கு வரப்போகிறது வந்து என்னுடைய தோட்டத்தில் 2வது தடவையாக நான் பறித்து அந்த பழங்களை பறித்தெடுத்து ஜாம் செய்தது தான். அந்த காணொலியையும் இதை பின்னால் தொகுத்திருக்கிறேன். அதுவும் இப்போ உங்களுக்கு வரும். ஜாமு பார்க்கவே நல்ல அழகாக இருக்குது. அதால் திரும்ப உங்களுக்கு அந்த காட்சிகளை அழகழகாக நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். பார்க்குறதுக்கே சும்மா ஆசையாக இருக்குது. நல்ல பளிங்கு போல இருக்குது பார்க்க. இதுதான் சரியான பதம். இந்த பழ ஜாம் போல் நீங்கள் எல்லா பழத்துலையுமே செய்யலாம். ஜாம் வந்து எல்லா பழங்கள்லையுமே செய்யலாம். அதுவும் ஹோம்மேடாக நீங்கள் தயாரித்து பிள்ளைகளுக்கு கொடுக்குறது இன்னும் சிறந்தது. பாருங்க, இது வந்து 2வதாக பறித்த ஜோஹானஸ்பெர்ரி. பாருங்க, நல்ல அழகாக முதல் தரம் காட்டின மாதிரியே வடிவாக காய்ச்சி எடுத்து உங்களுக்கு அந்த பதத்தை காட்டுறதுக்காகத்தான் நான் இப்போ காட்டுறேன். பாருங்கள், இப்படி ஒரு பதத்தில் வர வேணும். இதுதான் அந்த சரியான பதம். இப்படி நாங்கள் கரண்டியால் கிண்டி கொண்டு போய்க்கோ ஒன்றோடு ஒட்டாமல் அப்படி பிரிஞ்சு போகணும். இதுதான் அந்த சரியான பதமாக இருக்க வேணும். இப்படி பதம் வந்தால் இது வந்து பழக்கலவை வந்து சரியான பதத்துக்கு காய்ச்சிப்பட்டு வந்துட்டது என்றதுதான் அர்த்தம். இந்த சரியான பதம் வந்த உடனே நாங்கள் அடுப்பை நிப்பாட்டிட்டு இளம் சூடாக இருக்கும் தானே, அப்போ நாங்கள் அந்த தேசிக்காய் புளியை நாங்கள் பிழிஞ்சு விட்டு இறக்கினோம்னு சொன்னால் இறுகாமல் அப்படியே ஐதாக இந்த பழங்கள் இருக்கும். இருக்க நிலைக்கு வராது. பாருங்க, இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி நல்லா அழகாக இந்த ஜாமும் எங்களுக்கு 2ஆம் தரம் கிடைச்சிட்டு 3ஆம் தரம் நான் ஜாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி தோட்டத்தில் வந்து நிறைய பழங்கள் இன்னும் வந்து கொண்டே இருக்குது. நான் நிறைய செய்து எல்லாருக்கும் அன்பளிப்புகளாக கொடுக்கறதுக்காக நான் இருக்கிறேன். என்னபடியாக என்னுடைய நண்பர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கறதுக்காக நான் காத்திருக்கிறேன். என்னபடியாக நிறைய பழங்கள் வருகிறது. அவ்வளோத்தையும் நான் வீணாக்க போகிறதில்ல. அப்படியே பழங்களாக சாப்பிட்டு மிகுதியை நான் அப்படியே ஜாமா செய்து என்னுடைய நண்பர்களுக்கு என்னுடைய வீட்டு தேவைக்கெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கிறேன். பாருங்க, சூப்பரான ஜாம் வந்துட்டு. இனி இதே நாங்கள் நல்ல ஒரு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சுத்தமான போத்தலில் நாங்கள் அடைச்சு எடுத்து அதை நாங்கள் அன்பளிப்பு செய்யலாம். இதே போன்று நீங்களும் செய்து உங்களோட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், அன்பளிப்புகளாக கொடுக்கலாம். கூடுதலாக வீட்டில் செய்கிற எந்த சாப்பாட்டு பொருட்களாக இருந்தானே, சிற்றுண்டிகளாக இருந்தானே, நாங்கள் அதை அன்பளிப்பு செய்யல அவைகளுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மகிழ்ச்சியை அவர்களுடைய முகத்தில் பார்க்குற புன்னகையை எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை தரும். என்னபடியாக நீங்களும் இப்படி செய்து அவர்களுக்கு அன்பளிப்பு செய்யலாம். உங்களுடைய வீட்டு தேவைகளுக்கு எடுக்கலாம். நல்லது, உங்களுக்கு ஒரு சத்தான ஆரோக்கியமான ஒரு ஜாமும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நாங்கள் கடைகளில் வாங்கப்படுறது அதை நீண்ட நாளுக்கு பாவனைக்கு வைப்பதற்காக சில ரசாயன பொருட்களை அவர்கள் கலக்கக்கூடும். என்னபடியாக நாங்கள் இது வந்து எந்தவித கலப்பும் இல்லாமல் அப்படியே நாங்கள் பார்க்கக்கூடிய நிலைக்கு இருக்குது. பாருங்க, போத்தலெல்லாம் அடைக்கப்பட்டு இருக்குது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சிறந்த காணொளியுடன் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.